எதிர்வருகின்ற டிசம்பர் மாசம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸ்ரீலங்கா டே. ஒரு நாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் கொண்டாட போறீங்க. யூடியூப் என்று சொன்னா எடுத்த உடனே வந்துட்டு சொல்ல போனா ஏஐலே என்னவும் செய்யலாம். இஸ்லாக்கள் நினைப்பு வீடியோ போட்டா காசு வரும். அப்படியே உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு உபத்திரம் செய்ய நீங்களும் ஒரு ஜாலியா ஒரு யூடியூப் ஆன் பண்ணி ஜாலியா செலிபிரிட்டி ஆயிரலாமே. ஸோ நல்ல ஒரு செலிபிரிட்டி ஃபேமஸ் ஆயிருவீங்க, நல்லா உழைக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது உங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை கொண்டு எல்லார்ட்டும் என்ன செய்யணும், கொண்டு சேர்க்கணும். ஏன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், எதிர்வருகின்ற டிசம்பர் மாசம் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போது. அதைத்தான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிற. என்னன்னு சொல்ல மாட்டேன் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மள இந்த வருஷமே வந்துட்டு எமது இலங்கை நாடுல வந்துட்டு எல்லா சமூக இனத்தவரும், அதாவது இன மத பேதமின்றி ஒரு மதம், அதாவது மொழி இல்லாம மதம் இல்லாம இலங்கை பிரஜைகள் என்ற ஒரு கருப்பொருளை வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அது என்னன்னு சொன்னா, ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ண இருந்தது. அது அப்ரூவல் ஆகாம இப்ப வந்துட்டு எமது அமைச்சரவை, அதாவது இலங்கை அமைச்சரவையால இப்ப அப்ரூவல் வழங்கப்பட்டு அதற்கான வேலைகள் வந்துட்டு நடந்து கொண்டிருக்குது. எதிர்வருகின்ற இப்ப வந்துட்டு 10ஆம் மாசம் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். டிசம்பர் மாசம் அந்த ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. 12, 13, 14 வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற கலாச்சார இடத்துல வந்துட்டு, அதாவது ஸ்ரீலங்கா டே என்ற ஒரு ஃபெஸ்டிவல் இலங்கையில வந்துட்டு அமுல்படுத்த போறாங்க. அது என்னடா ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் என்று கதைக்கிறானே என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தமிழர்களா இருந்தா சித்திரை வைகாசி சித்திரை இருக்கும், கோயில் நிகழ்வுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப தை கொண்டாடுவீங்க, இப்படியான தீபாவளி இப்படியான நிகழ்வுகள் இருக்குன்னு தானே. அதே போல புத்திசா இருந்தா அவங்களுக்கு ஒரு இந்த சொல்ற என்ன சொல்லுவாங்க, வெசாக் இருக்கும். அது மட்டும் இல்லாம அப்படியான நிகழ்வு இருக்கும். கிறிஸ்டியன்ஸுக்கு வந்துட்டு நத்தார் அப்படியான நிகழ்வுகள் இருக்கும். முஸ்லிம் இனத்தவர்களுக்கு என்ன இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு நோம்பு அப்படியான இது இருக்கும். ஆனா எல்லா இனத்தையும் சேர்க்கிறமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா நியூ இயர் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. ஆனா இலங்கையில வந்துட்டு புதுசா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் உண்டு, அதாவது ஒரு பண்டிகை ஒன்று உருவாக்குறாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் எப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. அப்ப இந்த வருஷம் எல்லாரும் வந்துட்டு இலங்கையில இருக்கிற பிரஜை எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, புதுசா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாட போறீங்க. அது இந்த டிசம்பர் ஒரு நாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், 3 நாள் கொண்டாட போறீங்க. 12, 13, 14 கொண்டாட போறீங்க. அது கொழும்புல வந்துட்டு மிக பிரம்மாண்டம் நடக்க போகுது. எமது ஏரியாவிலேயே நடக்குமான்னு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுவேன். ஸோ மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதைத்தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, மதம் இனம் மொழி என்று பிரிஞ்சு கிடக்கிற எமது நாட்டுல வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்வை இந்த வருஷம் எமது நாட்டு அமைச்சர்னு ஒரு ஒரு அனுர திசாநாயக்க அவரால் வந்துட்டு கொண்டு வரப்படுது. ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கான வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, முதலீடும் வந்துட்டு வழங்கப்பட்டது. ஸோ இது வந்துட்டு இந்த வருஷத்தோட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வரேன். இப்ப ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி வந்துட்டு எமது ஊர்ல வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை நான் குறிப்பிட்ட என்னன்னு சொல்லல, அதுக்கான வீடியோ நான் போட்டிருந்தேன். நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு, எல்லாரும் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல என்ன பிரச்சனை சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப யூடியூப் என்று சொன்னா எடுத்த உடனே வந்துட்டு காசு எல்லாம், வீடியோ போட்டா காசு எல்லாம். யூடியூப் மட்டும் இல்ல, டிக்டாக் செய்யறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. டிக்டாக் போனா லைவ்ல இருந்தா காசு வரும், ஃபேஸ்புக் செஞ்சா ஃபேஸ்புக்ல வந்துட்டு வீடியோட காசு வரும், அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னா, சிலவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில என்ன சொல்ற, இப்ப நான் வந்து அட்வான்டேஜான உலகத்துல இருக்கேன். இப்ப 90ஸ்க்கு முன்னாடின்னு சொன்னா ஒரு கதையில ஏற்றுக்கொள்ளலாம். போண்டா இவங்க வந்துட்டு இப்படியான என்ன சொல்ற, ஒரு சமூக வலைத்தளங்களுக்கு பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து எங்கேயோ போயிட்டு, நம்ம நாடா இருக்கட்டும் வேர்ல்டு வைஸ் எங்கேயோ போயிட்டு, இப்ப சும்மா இப்படி போன்ல இருந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் சொல்ல போனா ஏஐலே என்னவும் செய்யலாம் என்ற அளவுக்கு இப்ப போயிட்டேனே. அப்படி இருக்கக்குள்ள இப்ப நம்ம நாட்டு ஆக்களை வந்துட்டு ஒரு என்ன சொல்ற, ஒரு சம்பந்தமே இல்லாம நிறைய பேர் வந்துட்டு பேசி கொண்டிருக்கிறீங்க.
இப்ப ஒரு சில நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டேன். அதுக்கு நான் பேஸ்புக்கில் ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு தெரியும் எப்படி அதை விளங்கி கொள்வாங்கன்ட்டு. பட் இருந்து நான் ஷேர் பண்ணி அதுல வந்து எந்த பேஸ்புக்கில் கொமெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நார்மலா என்ன சொல்றேன், அவங்க ஒரு இதை ஃபன்னா எடுக்காங்களா இல்ல சீரியஸா எடுக்காங்களான்னு தெரியல. ஸோ இதால வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு நம்ம மட்டப்படுத்தியோ இல்ல ஒரு கேவலமா பேசுறது ஒரு தப்பான விஷயம் என்ன. ஸோ அவன்ட ஃபியூச்சர் அவன்ட ஒரு லைஃப் பார்த்து கொண்டிருந்து போகல. ஸோ அவனை பத்தி நம்ம தப்பா பேசி இழிவா பேசி இப்படியான வேலைகளை செய்யற விடலாம். அது மட்டும் இல்லாம அவன்ட ஒரு ஒரு ஜேர்னி வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஏழைகளுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு விஷயங்கள் அதால பயனடைஞ்ச பேர் நம்ம நாட்டுல நிறைய பேர், ஏராளமான பேர். ஒரு அளவு சொல்லி முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் அதில் வந்து நன்மை அடைஞ்சு அவனோட வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக வந்து அவங்கடன்னு சொல்ற கைத்தொழில் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு நடந்து கொண்டு இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நம்ம அவர் வந்துட்டு அப்படியான ஒரு நிகழ்வு செய்து அதுக்கு பின்னாடி ஒரு இன்னொரு விஷயம் செய்து இப்ப இன்னொரு தொழில் முயற்சியில வந்து கடைசியில நிக்கிறாரு. ஏன்னு சொன்ன சிலவங்கள நினைப்பு யூடியூப் செஞ்ச உடனே உழைக்கலாமாண்டு அது நினைச்சமா இல்ல. ஒரு சில ஆட்கள் போட்டு இருக்கிறாங்க இருந்த இடத்துல இருந்துட்டு காசு உழைக்கிற எப்படி போன் ஒரு மைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இப்படி இருந்தா போதாது. வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க்கையை வருத்தமா இருக்குது. என்ன சொன்னா ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு படுற பாடு, ஒரு விஷயத்த வச்சு பேசக்கூட அந்த விஷயம் ஒழுங்கா மக்கள்கிட்ட போய் சேருமா. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வீடியோ இப்படி ஒரு நம்ம நார்மலா ஒரு வீடியோ ரவலிங் வீடியோ போடுறோம்னு சொன்னா இன்னொரு ஒரு ஃபன்னான வீடியோ இடத்துல போட்டோம்னு சொன்னா அந்த வீடியோவுக்கு வியூவர்ஸ் ஓடாது. அந்த விஷயம் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. என்ன வீடியோ போட்டாலும் ஓடாது. இப்போ ஒரு வீடியோ நம்ம ஒரு ஜேர்னில போய் கொண்டிருந்தோம்னு சொன்னா அது இன்னொரு டாபிக் மாறுத்தோம்னு சொன்னா ஒரு 1000 பேர் பாக்குறது 100 பேர் பார்க்கும், 50 பேர் பார்க்கும், 1-2 வியூஸ் கூட போகும். என்னடா நம்ம இவ்வளவு நல்லா போயிருந்த நம்ம இப்படி சிலாக்கள் நினைப்பு வீடியோ போட்டா காசு வரும். அப்படியெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான அறிவுகள் வந்துட்டு நீங்க யூடியூப்லயே வந்துட்டு தேடி பெற்றுக்கொள்ளலாம். யூடியூப் திறந்தா எப்படியான தகமைகள் தேவை. ஸோ அதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி எவ்வளவு முயற்சி செய்து அந்த ஒரு ஜேர்னி நடந்து கொண்டிருக்கிறது அளப்பெரிய ஒரு விஷயம். அதை நீங்க தட்டி கழிக்காதீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்களால ஏண்ட ஒரு சப்போர்ட்டை உங்களோட ஊர்ல நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான இதுல வந்துட்டு கை கொடுங்க. அதுல வந்துட்டு புலம்பெயர் தமிழர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஆதரவு வழங்குறாங்க. ஆனா அந்த ஆதரவை தட்டி கழிக்கிறதுக்கே நம்மட ஊர்ல நம்மட பிரதேசத்துல வேற யாரும் இல்லை, வேற இனத்தவன் இல்லை. நம்மட தமிழர்கள் வந்துட்டு ஏன் அந்த பொறாமை அந்த வஞ்சகம் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு இதுவரைக்கும் விளங்கியில. ஒருத்தன் நல்லா இருந்தா பிடிக்க இல்லையா இல்ல அவன் ஏன் இப்படி இப்ப ஒரு விஷயம் அவன்ட பாட்டுக்கு அவன் உழைச்சி மற்றவங்களை கஷ்டப்படுத்தாம சோ மற்றவங்களுக்கு கொஞ்சம் பேர் நல்லது செய்து அவன்ட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறான். அதை ஏன் உங்களுக்கு பொறுக்குதில்லைன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஒருத்தனுக்கு தேவையில்லாத பழிய சுமத்தி அவனை நல்லவரமாக்கி அவன் ஒரு என்ன சொல்ற ஒரு 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 ஜேர்னி என்ன ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறவன் அதோட அவனை முடக்கணும் என்ற ஒரு இதுல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியான வேலைகளை தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், விடுங்க. என்ன நீங்க ஒரு நான் அடிக்கடி சொல்லிக்கொள்ற ஒரு விஷயம் இதுதான். உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, ஒருத்தனுக்கு உபத்திரம் செய்யாதீங்க. அதைத்தான் நான் சொல்லிக் கொள்வேன். ஏன்னு சொன்னா நம்ம பிறந்தது வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யாட்டியும் 4 பேருக்கு கெடுதல் செய்யாம நம்மளோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் கொண்டோம். ஏன்னு சொன்னா நம்ம நாட்டுல வந்துட்டு முதல் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு முகம் கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை நடத்தி வந்தவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்படியான ஒரு இதுல இருந்து வந்தவங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாடு நல்ல ஒரு இதண்டி வந்து கொண்டிருக்க போல இப்ப வந்து நீங்க வந்துட்டு பொறாமை போட்டி வஞ்சகம்ன்றதை கொஞ்சம் விட்டு சோ நீங்க அவங்கள வந்து வாழ விட்டீங்கன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய் கொண்டிருப்பாங்க. சோ இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். சோ தயவு செய்து யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தாம இருப்பீங்கன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு நல்லா போய்கொண்டு இருப்பாங்கன்னு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கருத்தை நான் வேண்டிக் கொள்றேன். இப்ப நீங்களும் ஒரு ஜாலியா ஒரு யூடியூப் ஒன் பண்ணி ஜாலியா செலிபிரிட்டி ஆயிரலாமே. சோ நல்ல ஒரு செலிபிரிட்டி ஃபேமஸ் ஆயிருவீங்க, நல்லா உழைக்கலாம், ஒரு புலம்பெயர் தமிழர் இருந்து நல்ல ஒரு பணம் கிடைக்கும். சோ ஈஸியான உங்களுக்கு. சோ பண்ண சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்களும் இப்படி செஞ்சா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீ உங்களால முடியும். என்னன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து இப்படி செய்யறோம்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு ஆளையும் வந்துட்டு முடியும். எங்களை வந்துட்டு ஒரு என்கரேஜ் பண்ணி மேல கொண்டு அப்படித்தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ
என்ன சொல்றேன் நம்மட அதாவது நான் இருக்கிற இடம் வந்துட்டு மட்டக்களப்பு அதில் வந்து நம்ம ஏரியாவில் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மற்ற மற்ற ஊர்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு முன்னிலைக்கு அடைஞ்சு போறது என்ன பார்க்கக்கூடிய இருக்கு. ஆனா நம்ம ஏரியாவில் வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்க, பொறாமையா போட்டி இருக்கணும், கட்டாயம் போட்டி இருக்கணும். நான் அவனை விட ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இருக்கணும், வியூவர்ஸ் கூட இருக்கணும் மெனக்கெட்டு ஊர் ஊரா போய் செய்யுங்க. அதை வந்துட்டு நாங்க என்கரேஜ் பண்றோம். அதை விட்டுட்டு ஒருத்தர் தட்டி கழிக்காதீங்கன்னு சொன்னா அவன் ஒவ்வொரு பயணமும் வந்துட்டு கடுமையானது. மழை வெயில் பாராது. எவ்வளவு ஒரு என்ன சொல்ற ஒரு 100 பேர் நிக்கக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா சின்ன விஷயம் நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்க. ஒரு 1000 பேர் நிக்கிற இடத்த வைத்து கமராவை தூக்கிட்டு நின்று பாருங்க எப்படி இருக்குமெண்டு. அது மட்டும் இல்லாம அவடத்துல நின்று பேசி பாருங்க. 4 பேர் ஏசுவானுகள், 4 பேர் திட்டுவானுகள், 4 பேர் என்னடா இவன் பைத்தியாரட்டு கயப்பானுகள். ஸோ அப்படியான இதெல்லாம் வந்துட்டு முகம் கொடுத்து எல்லாத்தையும் தாண்டி போறான் வாழ்க்கைன்னு நினைச்சு கமராவை தூக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மனசுக்குள்ளே வச்சு அடக்கிட்டு பயணிச்சு போறதா வந்துட்டு யூடியூபர்ஸ். ஸோ அவனவன் வழி அவனவனுக்கு இதை எப்படி சொல்லி விளங்கப்படுத்துன்னு எனக்கு தெரியல. எந்த வழி எந்த வழியில் எல்லாரும் நீங்க வந்துட்டு ஒரு யூடியூப் செய்யற கேட்டீங்கன்னா தெரியும். அதை வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இது நல்லா வருமா எல்லாம் செஞ்சு ஒரு நாள் பயணம் ஒரு 2-3 நாள் பயணத்தை செய்து வீடியோ எடுத்து போட்டா அதுல வந்துட்டு என்ன சொல்றேன் அதுல வந்துட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க, எவ்வளவு பேர் சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும்னு சொல்றதுக்கு அளவு அதை எப்படி என்றே சொல்ல முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்படியான ஜேர்னி தான் வந்துட்டு இது. ஸோ சிலவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு கை கொடுக்கும், சிலவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் எடுக்கும், 2 வருஷம் எடுக்கும், 3 வருஷம் எடுக்கும். ஸோ அப்படியான ஜேர்னி ஒன்று தான் இது. ஸோ மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இப்படியான வீடியோகள் பார்க்கணும்னு சொன்னா என் சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை தெரிவிங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலை பிடிச்சிருந்தா நீங்க வந்துட்டு தாங்க, இல்ல பிடிக்கலன்னு சொன்னா நீங்களே வந்துட்டு ஓப்பனா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதுவும் பிழைகள் சேர்ந்து இல்ல பிழையா கதைச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ நீங்க எதுவும் நான் சொல்லி கதைச்சு பிள்ளைன்னு சொன்னா தட்டி காட்டுங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர்ட்ட இந்த வீடியோ கொண்டு சேருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் உங்கள் நான் வீணு. பாய் பாய்.